ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேப் டிரைவர் மணி. வழக்கம் போல் இன்றைக்கி ரெட் டாக்ஸி டியூட்டி ஆன் பண்ணியாச்சுங்க. காலையில் நம்மளுக்கு சமயபுரம் டியூட்டி போட்டாங்க. அதனால் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம சமயபுரம் கிளம்பிட்டோம். சமயபுரம் ரீச் ஆகி கஸ்டமரை இறக்கி விட்டாச்சுங்க. 387 ரூபா போடுறானுங்க. இது அவுட்டர் சார்ஜ் தான். அது 400 ரூபா போட்டால் 500 ரூபா போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் 387 ரூபா. சமயபுரத்துலேருந்து டோல்கேட் வந்துட்டு இருக்கப்போ ட்ரிப்பு வந்துருச்சு. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா வாலாடியிலேருந்து உறையூர் தான் ட்ராப் பண்ணோம். இப்போ வாலாடியில் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு நம்ம உறையூர் கிளம்பிட்டோம். நம்ம வாலாடியிலேருந்து உறையூர் வந்து கஸ்டமரை சேஃபாக ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்புக்கு 460 ரூபா ரெட் டாக்ஸி கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரிப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பேட்ஸ் பார்க்லேருந்து நம்ம ஸ்ரீரங்கம் தான் போகிறோம். நம்ம ஸ்ரீரங்கமும் வந்தாச்சு, கஸ்டமரை சேஃப்டியாக ட்ராப் பண்ணியாச்சு. இந்த ட்ரிப்புக்கு ஒரு 140 ரூபா கொடுத்தாங்க ரெட் டாக்ஸியில். நல்லா தான் ஓடுது ரெட் டாக்ஸி, பரவாயில்ல. ஆனால் ரூல்ஸ் தான் ஒரு மாதிரி இருக்குது. அங்கேருந்து வண்டியை கொஞ்சம் நவுத்தும் போதே ட்ரிப்பு மறுபடியும் போட்டாங்க. இப்போ நம்ம டோல்கேட்டுக்கு போயிட்டு ரிட்டன் இதே இடத்துக்கு தான் வரப்போகிறோம். டோல்கேட்டில் வந்து கஸ்டமரையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எண்ட் பண்ணிட்டேன். அவங்க என்கிட்ட திரும்பி எதுவுமே சொல்லலை. இப்போ தான் ட்ராப் பண்ணேன். அதுக்குள்ளே அவங்களே புக் பண்ணியிருக்காங்க ஸ்ரீரங்கத்துக்கு. மணி 1 ஆச்சு. பசிக்குது வேறு, பசிக்கும்ல. ஒரு வழியாக மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து அவங்கள ட்ராப் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு நினச்சேங்க. அடுத்த புக்கிங் போட்டாங்க திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. போமா ரெட் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் லாகின் ஹவர்ஸ் காமிச்சா தான் நம்மளுக்கு ட்ரிப்பு அடிக்கடி கொடுக்குறாங்க. ஸ்ரீரங்கத்துலேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணி பஞ்சப்பூர் திருச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்தாச்சு. அவங்கள சேஃபாக இங்கே இறக்கி விட்டாச்சு. யாரெல்லாம் இந்த திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு சுற்றி பார்த்துருக்கீங்க, சுற்றி பார்த்தவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இதோட 7 ட்ரிப் ஆச்சு. 1800 ரூபா பக்கம் வந்துருச்சு. சாப்பிட்டுட்டு ஈவினிங் எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். திருச்சி புது பஸ் ஸ்டாண்ட்லேயே சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன். ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் எனக்கு எந்த ட்ரிப்பும் கிடைக்கல. திருச்சியில் யாராவது டிரைவர்ஸ் நீங்கள் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா திருச்சி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடாதீங்க ட்ரிப்பை நம்பி. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் எம்டி அடிச்சுட்டு வந்து அரியமங்கலத்தில் தான் ட்ரிப் எடுத்தேன். இந்த ட்ரிப்பு வந்து நேராக சோம்பரசம்பட்டு அவங்க வீட்டுக்கு தான் ட்ராப்பு. நைட்டு ஒரு 9 மணி போல் சேஃபாக கஸ்டமர் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. நான் இந்த டியூட்டி இதோட நான் இன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இன்றைக்கி ரெட் டாக்ஸி ஆப்பை நான் லாக் அவுட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம டோட்டலாகவே 7 சவாரி தான் ஓட்டியிருக்கோம். அதுக்கு 1800 ரூபா தான் வந்திருக்கு. அதில் ஒரு 700 ரூபா சிஎன்ஜி, 100 ரூபா சாப்பாட்டுக்குன்னு எடுத்துட்டாலும் மீதி 1000 ரூபா நின்றுச்சு. இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்படி நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட்டாமாமே.